பக்ஷிராஜா ஃப்ரம் எந்திரன் 2.0 இந்த கேரக்டர் நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பீங்க. 2.0க்கு இருக்காத பஸ்ஸே கிடையாது. அந்த காலத்துல 2.0 மூவி வரப்போகுது அப்படின்ட்டு வேற லெவல்ல வருஷ கணக்கா வந்து அதற்காக எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே மொக்கையா போயிடுச்சு. எந்திரன் படம் புடிச்சு நிறைய பேர் வந்துட்டு எந்திரன் 2.0 வந்து சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி 2.0 படமே பாத்தீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் ஓரியன்டா அந்த செல்போன் டவர் ரேடியேஷனால பறவைகள் எப்படி இம்பாக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு நம்ம செல்போன் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி சில மெசேஜ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்தாலுமே அந்த மெசேஜ் ஆடியன்ஸ் கூட கனெக்டே ஆகல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், எந்திரன் பார்த்துட்டு அதே ஃபீல் எந்திரன் 2.0ல இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா மெயினா எந்திரன்ல பாத்தீங்க அப்படின்னா இமோஷனலா வந்து நிறைய சீன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி அந்த ரோபோட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அந்த மியூசிக்ல வைக்கும் போது எல்லாமே அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் வந்து மக்கள் கூட இருக்கும். ஆனா இந்த பக்ஷிராஜோடைய வெறும் செட் பீசஸ் அண்ட் அந்த ஃபைட் எப்படி முடியுது விஎஃப்எக்ஸோட நிறைய அனிமேஷன்ஸோட அது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த எந்திரன் படத்துல ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு இமோஷனல் ஹியூமன் கனெக்ஷன்ஸோட நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதாவது எந்திரன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் ஒரு மனிதர்களோட இமோஷன்ஸை கத்துக்கிட்டு அது எப்படி வந்து செயல்படுது, அதனால வர ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்த காட்டியிருப்பாங்க. ஹியூமன்ஸோட நிறைய ரிலேட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ ஓகே, ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலா நாங்களும் வந்து பெரிய பட்ஜெட்டோட பெரிய விஎஃப்எக்ஸோட நல்ல ஒரு அனிமேஷனோட நல்ல சூப்பரான ஒரு சிஜியோட நாங்க எடுக்கிறோம் அப்படின்றத காமிச்சு ப்ரூவ் பண்றதுக்குன்னே வந்து இந்த ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்தது. நீங்க எப்படி இதை பத்தி ஃபீல் பண்றீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.